ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் அவர், அமைச்சரவையில் 2வது இடத்தில் இருக்கிறவர், எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். சட்டமன்றம் நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிறார், அறிவாலயத்தில் பக்கத்தில் இருக்கிறார். அவர் பார்க்க முடியவில்லை என்று சொல்வதெல்லாம் இந்த நேரத்தில் அவர் சொல்கின்ற குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை ஒரு மாதத்திற்கு முன்போ 2 மாதத்திற்கு முன்போ சொல்லியிருந்தால் வேல்முருகன் சொல்வதை நாம் பேசிக்கொள்ளலாம். அவர் கேட்ட இடம் கிடைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு அவதூறை வாரி தூற்றுவது என்பது தவறான ஒரு செயல்பாடு. நிச்சயமா கிடையாது. நான்லாம் சிஎம் பக்கத்திலே இல்லை, தூரத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர். ஆனால் என்னிடத்திலே போக்குவரத்துறையை கொடுத்து நிர்வகிக்க சொன்னார். முதலமைச்சரை பொறுத்தவரை யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு செயல்படுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். மிக தெளிவாக எல்லா அமைச்சர்களும் ஒத்திசைந்து செயல்படுகின்ற ஒரு கூட்டு மந்திரி சபை என்கின்ற இடத்தில் இந்த மந்திரி சபை இருக்கிறது. அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மாவட்ட செயலாளர்கள் வரை ஒவ்வொரு முறையும் அழைத்து பேசி கருத்து கேட்டு செயல்படுகின்ற ஒரு ஜனநாயக இயக்கமாக இருக்கிறது. அதிகார மையம் என்பதெல்லாம் கடந்த ஜெயலலிதா அவருடைய காலத்தில் இருந்ததுதான் அதிகார மையம். அவரை சந்திக்க முடியாமல் அவருடைய பதிலை கூட கேட்டு பெறுவதற்கு காத்திருந்து செம்பரமாக்கம் ஏரியை திறந்துவிட முடியாத நிலையெல்லாம் இருந்தது. இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எளிய மக்களை கூட சென்று சந்திக்கிறார் என்பதை எல்லோரும் பார்த்து வருகிறோம். மிக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள், அவர் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அங்கே சாலையில் இறங்கி அவர்களிடத்திலே கருத்துக்களை கேட்கிறார். அதே போன்றுதான் நீங்கள் அமைச்சரவை கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, சட்டமன்றம் நடந்தாலும் சரி, அங்கே ஒரு சாதாரண எம்எல்ஏ போய் கடிதம் கொடுத்தாலும் அதை வாங்கி கொண்டு அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார். சாதாரண பொதுமக்கள் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை வைத்தாலும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார். இங்கு அதிகாரம் என்பதில் இல்லை.